ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழக அரசு போஸ்ட் ஆஃபீஸ் ரிக்குவயர்மெண்ட்டை தான் பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் எவ்வளோ போஸ்ட் ஆஃபீஸ் வேக்கன்சிஸ் இந்த ஆண்டு அறிவிச்சிருக்கிறாங்க, என்னென்ன போஸ்டிங் எல்லாம் அறிவிச்சிருக்கிறாங்க, யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எவ்வளோ மார்க் இருந்தால் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வேலை கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெருசாக எக்ஸாம் இன்னும் பெருசாக வேறு இன்டர்வியூ அந்த மாதிரி எதுவுமே வைக்க போகிறல. ஜஸ்ட்டு உங்களோட மார்க்கை மட்டும் வச்சு உங்களுக்கு ரெக்குவயர்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா இப்போல்லாம் ரீசெண்டாக நிறைய பேர் 10th அதிகமான மார்க் எடுத்துகிட்டு இருக்கீங்க. சில விஷயங்களை உன்னிப்பாக கவனித்து நம்ம இந்த ஜாப்பை அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக கிடைக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போனா தான் நான் போகிற ரெகுலரான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து நமக்கு மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபு, அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இந்திய தபால் அலுவலகம் ஆட்சேர்ப்பு 2025 காலி பணியிடம் தகுதி மற்றும் பாடத்திட்டம். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 10ஆம் வகுப்பு இல்லை 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இதை பார்த்தீங்க அப்படின்னா இந்த விண்ணப்பம் எல்லாருக்குமே தெரியும். எப்போதுமே ஜூலை மாதத்தில் தான் தொடங்கும். ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நிறைய பேர் விருப்பம் உள்ளவங்க பார்த்தீங்க இந்த குரூப் 4க்குலாம் நிறைய பேர் படிக்கிறீங்க. அவங்கெல்லாம் இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. எல்லாருமே குரூப் 4 குரூப் 2 அந்த மாதிரியே இல்லாமல் மற்ற வேலைகள்லையுமே நம்ம கொஞ்சம் ஈடுபாடோடு செயல்பட்டோம் அப்படின்னா இந்த மாதிரியான வேறு வேலைகள் இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் ஜாப் தான். உங்களுக்கு நல்ல ஹை சேலரி கொடுக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் வேலை தான். ஸோ தமிழகத்தில் நீங்கள் எந்த மாவட்டத்தில் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு விருப்பப்பட்ட மாவட்டத்தில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இல்லை உங்கள் சொந்த மாவட்டத்திலே கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். உங்கள் சொந்த மாவட்டத்திலே உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ யாருமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான சான்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்திய அஞ்சல் துறையிலிருந்து கிளை போஸ்ட் மாஸ்டர், அதாவது கிளையில் உள்ள போஸ்ட் மாஸ்டர் மற்றும் உதவி கிளை போஸ்ட் மாஸ்டர் பதவிகளை நிரப்பதற்கான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜனவரியில் முதற்கட்ட அறிவிப்பாக 21,413 காலி பணியிடங்கள் நிரப்பப்படுகிறது. இதில் தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 2,292 காலி பணியிடங்கள் உங்களுக்கு நிரப்புறதா இருக்கிறாங்க. இதற்கு நீங்கள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். நீங்கள் 10ஆம் வகுப்பு தான் படிச்சிருக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை. நீங்கள் 10ஆம் வகுப்பு படிச்சிருக்கலாம், 12th படிச்சிருக்கலாம், டிப்ளமோ, டிகிரி, நீங்கள் என்ன படிச்சிருந்தாலுமே தாராளமாக இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன்ஸ் உங்களுக்கு ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ இந்தியன் போஸ்ட்டு ரெக்குவயர்மெண்ட் அப்படின்னு நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே காட்டும். இதில் உங்களுக்கு வயது வரம்பு எவ்வளவு அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். பொது பிரிவு பொறுத்தளவில் உங்களுக்கு 1099 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்குறாங்க. இதே எஸ்சி எஸ்டிக்கு 527, எஸ்டிக்கு பார்த்திங்கன்னா 361, அதுக்கப்புறம் எஸ்டிக்கு 23, பின்தங்கியவர்களுக்கு 200, மாற்றுத்திறனாளிக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா தனித்தனியாக வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. 82 வேக்கன்சிஸ் மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா 2,297 காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு கேட்டகரிக்குமே தனித்தனியாக கொடுத்துருக்குறாங்க. பொது பிரிவாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக 1,100 வேக்கன்சிஸ் இருக்குது. இதே ஓபிசிக்குள்ளே நீங்கள் வருவீங்க அப்படின்னா 527, அதில் பாதி 527 ஓபிசி கொடுக்குறாங்க. எஸ்சிக்கு தனியாக கொடுக்காங்க, எஸ்டிக்கு தனியாக கொடுக்குறாங்க. அதே மாதிரி மாற்றுத்திறனாளிக்கும் தனியாக கொடுக்குறாங்க. இதற்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு குறைஞ்சபட்சமாக 18 வயசு நிரம்பி இருக்கணும்.
அதிகபட்சமாக உங்களுக்கு 40 வயசு வரை நீங்கள் இருக்கலாம். 40 வயசு வரை தாராளமாக அப்ளை பண்ணலாம். நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்குறீங்க, 40 வயசு இருக்குது, என்ன இனிமேல் வந்து கவர்மெண்ட் ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணலாமா அப்படின்னு. அதெல்லாம் வந்து நினைக்கவே நினைக்காதீங்க. கவர்மெண்ட் வேலை அப்படின்றது ஒவ்வொருத்தவங்களோட கனவாக வந்து இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ கண்டிப்பாக யாருனாலும் எந்த வேலைனாலும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். கிடைக்கிறது கிடைக்காது, அதுக்கு அப்புறம் ஜஸ்ட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது பை லக்கு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10ஆம் வகுப்பு வரை தமிழ் மொழி கொண்டு படித்திருக்க வேண்டும். அதாவது தமிழ் ஒரு பாடமாக நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னாலுமே வந்து உங்களுக்கு முன்னுரிமையின் அடிப்படையில் உங்களுக்கு வேலை கிடைக்கும். அதுக்கப்புறம் கணினி அறிவு, சைக்கிள் ஓட்ட தெரியணும். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக பேசிக்காக உங்களுக்கு ஒரு கம்ப்யூட்டர் நாலேஜ் அப்படின்றது ஒன்று இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சைக்கிள் ஓட்ட தெரியணும், பைக்கு கூட ஓட்ட தெரியணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நீங்கள் சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சாலுமே தாராளமாக இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கிளை போஸ்ட் மாஸ்டர் பதவிக்கு பொறுத்தளவில் 12,000லேருந்து 29,380 வரை உங்களுக்கு சம்பளம் கொடுப்பாங்க. இதே உதவி கிளை போஸ்ட் மாஸ்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா 10,000லேருந்து உங்களுக்கு 24,470 வரை கொடுக்குறாங்க. இந்த 10,000 12,000ன்றது இதில் மென்ஷன் பண்ணியிருக்க அமௌண்ட் தான். ஆனால் ஆக்சுவலாக அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜாஸ்தியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இயர்லி இன்க்ரிமெண்ட் வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ரொமோஷன்ஸ் உண்டு. இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலையை பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து நிறைய பெனிஃபிட் கவர்மெண்ட்டில் என்னென்னலாம் கொடுக்குறாங்களோ அது எல்லாமே எல்லா பெனிஃபிட்டுமே இந்த போஸ்ட் ஆஃபீஸுக்கும் கிடைக்கும். ஸோ நிறைய பேர் வந்து முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தா தான் வந்து நமக்கு கிடைக்குதா கிடைக்கலையா, இதில் உள்ள விஷயங்கள் என்ன அப்படின்றது வந்து தெரியும். வந்து எப்படி வந்து தேர்வு செய்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு தேர்வு மற்றும் நேர்காணல் ஆகியவை கிடையாது. அதாவது எந்தவித எக்ஸாமும் உங்களுக்கு கிடையாது. உங்களோட 10ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் மட்டுமே நீங்கள் தேர்வு செய்யப்படுவீங்க. உங்களோட 10th மார்க்கில் மார்க் ஷீட்டில் உங்களோட மார்க் எவ்வளவோ அந்த மார்க்கை மட்டும் வச்சு தான் உங்களுக்கு இந்த தேர்வு செய்யும் முறை வந்து உங்களுக்கு நடக்குது. ஸோ வந்து ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா 350 மார்க் எடுத்திருப்பீங்க, 360, அதுக்கப்புறம் ஒரு சிலர் 400 மார்க்குக்கு மேலே வந்து எடுத்துருப்பீங்க. 400 மார்க்குக்கு மேலெலாம் நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா இப்போவும் சொல்கிறேன், இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு நான் படித்து 10 வருஷம் ஆச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க கூட உங்களோட மார்க் 400 மார்க்குக்கு மேலே இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ண. ஏன்னா இந்த 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 போஸ்ட் ஆஃபீஸ் வேலைகளை நிறைய பேர் கிடைக்காது அப்படின்னு நினச்சிட்டு அப்ளை பண்ணாமல் இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் 350 மார்க் இருந்தால் கூட நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். அப்ளை பண்ணி பார்த்துட்டு அதில் வந்து கிடைக்குதா கிடைக்கலையா அப்படின்றத அப்புறமா பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுங்கள். 400 மார்க்குக்கு மேலே நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு ப்ரையாரிட்டி ஏதாவது இருந்தது அப்படின்னா உங்களுக்கு தமிழ் வழி கல்வி, அதுக்கப்புறம் முதல் தலைமுறை பட்டதாரி, அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளி வீடோ இந்த மாதிரிலாம் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வேலை கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஒரு 350 மார்க் நீங்கள் எடுத்திருந்தா. ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மேலும் இது சம்மந்தமான அனைத்து தகவலுக்கும் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.